மேனிஃபெஸ்டேஷன். மகிழ்ச்சினா என்ன? துன்பம் வரும் வேளையிலேயும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி? மகிழ்ச்சியாக இருந்தால் மேனிஃபெஸ்டேஷனை எப்படி நம்ம அடையலாம்? இதெல்லாம் ஒரு வீடியோவை பார்ப்போமா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மகிழ்ச்சி என்றால் என்ன? துன்பத்திலும் மகிழ்ச்சி காணும் ரகசியம், விஞ்ஞான ரீதியான உண்மை. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் இந்த மகிழ்ச்சிங்கிறது என்ன? அது ஒரு நிலையான உணர்வா, இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயம் வரும்போது வர்றதா? ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்க முடியுமா? இன்றைக்கி வீடியோவில் இந்த மகிழ்ச்சிங்கிற உணர்வை அறிவியல் எப்படி பார்க்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம மூளை எப்படி மகிழ்ச்சியை உருவாக்குது, துன்பத்தில் இருக்கும்போது கூட எப்படி நம்ம மனநிலையை மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சில அனுபவ ரீதியான அல்லது அற்புதமான அறிவியல் பூர்வமான வழிகளை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் விஷயம், மகிழ்ச்சின்னா என்ன? அறிவியல் ரீதியாக பார்ப்போமா? மகிழ்ச்சின்னா என்ன? நாம் நினைக்கிற மாதிரி அது வெறும் ஒரு உணர்வு இல்லை. இது நம்ம மூளையில் நடக்கிற ஒரு ரசாயன மாற்றம். நம்ம மூளை 4 முக்கியமான ரசாயனங்களை உற்பத்தி செய்யும். அதுதான் நம்ம மகிழ்ச்சி என்ற உணர்வுக்கு காரணமாக இருக்குது. முதலாவது ரசாயனம் டோபமைன். இது ரிவார்ட் கெமிக்கல் என்று சொல்லுவாங்க. ஒரு இலக்கை அடைஞ்சதும், ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கும் போதும் இது சுரக்கும். இன்னும் வேணுங்கிற உந்துதலை கொடுக்கும். 2வது ரசாயனம் ஆக்சிடோசின், லவ் கெமிக்கல். அன்பான உறவுகள், நம்பிக்கையான நட்பு, தொடுதல் மூலமாக இது சுரக்கும். சமூக இணைப்பை அதிகரிக்கும். செரோட்டோனின், மூட் ஸ்டெபிலைசேஷன். அமைதி, பாதுகாப்பு உணர்வை அதிகரிக்கும். சூரிய ஒளி இயற்கை கூட இதுக்கு உதவும். என்டோர்ஃபின் ரசாயனம், பெயின் ரிலீவர். உடற்பயிற்சி, சிரிப்பு, காரமான உணவு மூலமாக சுரக்கும். வலிய போக்கி உற்சாகத்தை அதிகரிக்கும். ஸோ மகிழ்ச்சினா என்ன? இந்த ரசாயனங்களின் சரியான கலவை தான். இது ஒரு மாய மந்திரம் இல்லை, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ துன்பமான நேரத்திலையும் மகிழ்ச்சி காண்றது எப்படி? சரி, கஷ்டமான நேரத்தில் எப்படி இந்த ரசாயனங்களை சுரக்க வைக்கிறது? இதுக்கு உளவியலும் நரம்பியலும் சில வழிகளை சொல்லுது. முதலாவது வழி, நன்றி உணவு பயிற்சி. தினமும் ஒரு சில விஷயங்களுக்காக நன்றி உணவு செலுத்தும் போது மூளையில் செரோட்டோனின் மற்றும் டோபமைன் அளவு அதிகரிக்கும். இது மூளையின் ரிவார்ட் சிஸ்டம் அதை ஆக்டிவேட் பண்ணி பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்கும். எப்படி செய்யலாம்? ஒரு நோட்புக்கில் தினமும் உங்களுக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை எழுதுங்க. அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் இன்னைக்கு நல்லா தூங்கினேன், நல்ல காபி கிடைச்சது, இதுபோல் ஒரு விஷயத்தை உங்கள் நோட்புக்கில் ஒவ்வொரு நாளும் எழுத ஆரம்பிங்க. வழி 2, நோக்கத்துடன் கூடிய உதவிகள். ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் வித் பர்பஸ். அறிவியல், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது மூளையில் ஆக்சிடோசின் சுரக்கும். இது மனநிறைவையும் சமூக இணைப்பு உணர்வையும் கொடுக்கும். எப்படி செய்வது? ஒரு நண்பனுக்கு உதவி செய்யுங்க, இல்லை ஒரு முதியவருக்கு ரோட்டை கடக்கிறதுக்கு உதவுங்க. ஒரு சிறிய புன்னகை போதும். ஸோ வழி 3, உடற்பயிற்சி மற்றும் இயக்கம். அறிவியல், உடற்பயிற்சி செய்யும் போது என்டோர்ஃபின் சுரக்கும். இது இயற்கை வலி நிவாரணி, மன அழுத்தத்தை குறைக்கும். எப்படி செய்வது? தினமும் 20 தொடக்கம் 30 நிமிஷம் நடைபயிற்சி, ஜாக்கிங், யோகா, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று செய்யுங்க. அது உங்கள் மனதையும் உடலையும் சீராக்கும். வழி 4, தியானம் மற்றும் மைண்ட்ஃபுல்னஸ். அறிவியல், தியானம் மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோல் அளவை குறைக்கும். மூளையில் உள்ள ப்ரீஃப்ரோண்டல் கார்டெக்ஸ் பகுதியை பலப்படுத்தி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனை அதிகரிக்கும். ஸோ எப்படி செய்யலாம்? தினமும் 5 தொடக்கம் 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்க. எண்ணங்கள் வந்தால் அதை அப்படியே போக விடுங்க, இல்லை அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. மனநிலையை மாற்றும் சக்தி. ஸோ அடுத்த விஷயம், மனநிலையை எப்படி மாற்றலான்னு பார்ப்போம். நம்ம துன்பமான நேரத்தில் இருக்கோம்னு வச்சுப்போம். அப்போது இந்த டிப்ஸ் எல்லாம் எப்படி உதவும்?
மறுபிரமித்தல், ஸோ ரீஃபார்மிங். அறிவியல் இது ஒரு உளவியல் உத்தி. ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறது. ஒரு வேலையை இழந்தது ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு புதிய வாய்ப்புக்கான கதவுன்னு நினைக்கிறது தான் மறுபிரமித்தல் என்று சொல்லப்படுது. இது மூளையின் எதிர்மறை சிந்தனை சுழற்சியை உண்டாக்கும். உதாரணம், நான் ஃபெயில் ஆகிட்டேன் என்பதுக்கு பதிலாக நான் இந்த அனுபவத்திலிருந்து நிறைய கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறது. இப்படி நினச்சா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மறுபிரமித்தல் என்று சொல்லப்படுற நிகழ்வு ஈஸியாக நடக்கும். இது உங்களுக்கு எதிர்மறை சிந்தனையை இன்னும் இலகுவாக உற்பத்தி செய்கிறதுக்கோ அல்லது அடைய வைக்கிறதுக்கோ உதவும். அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் கவனிக்கிறது. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படும் போது அது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். கட்டுப்பாட்டில் இருக்கும் விஷயங்களை கவனம் செலுத்தும் போது மூளைக்கு ஒரு கட்டுப்பாட்டு உணர்வு கிடைக்கும். இது பதட்டத்தை குறைக்கும். எப்படி செய்வது? ஒரு காகிதத்தில் உங்களை கஷ்டப்படுத்தும் விஷயங்களை எழுதுங்க. அதில் எது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, எது இல்லைன்னு பிரிங்க. கட்டுப்பாட்டில் இருப்பதை மட்டும் சரி செய்ய முயற்சி செய்யுங்க. இதில் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை எழுதி அப்படியே வச்சிருக்காம எழுதி முழுசாக வாசிங்க. வாசிச்சுட்டு அதை எரித்து காற்றுல கலக்க விட்டுருங்க. இது ஒரு ஈஸியான உங்களை மனசை ரிலீவ் பண்ணுறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. ஸோ கடைசியாக நாங்கள் முடிவுரைக்கு வரப்போகிறோம். ஸோ நண்பர்களே, முயற்சிங்கிறது ஒரு இலக்கு இல்லை, அது ஒரு பயணம். துன்பமான நேரத்தில் கூட நம்ம மூளையை நாமளே ரீவயர்ட் பண்ணி மகிழ்ச்சியான ரசாயனங்களை சுரக்க வைக்க முடியும்னு அறிவியல் நிரூபிச்சிருக்கு. இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ்களை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் போது உங்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. இது ஒரு நாளில் நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த அறிவியல் சார்ந்த டிப்ஸை பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. நன்றி.